வெல்கம் வியூவர்ஸ் அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். பார்வையாளர்களையும் என் அன்பான மாணவர்களையும் வரவேற்கிறோம். இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ குட் ஸ்பீக்கர், யூ மஸ்ட் பி எ குட் லிசனர். நீங்கள் ஒரு நல்ல பேச்சாளராக மாற விரும்பினால் நீங்கள் நன்றாக கேட்பவராக இருக்க வேண்டும். இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ குட் ரைட்டர், you must be a good reader. நீங்கள் ஒரு நல்ல எழுத்தாளராக விரும்பினால் நீங்கள் ஒரு நல்ல வாசகராக இருக்க வேண்டும். Therefore, speak and understand as well as write and read are the two aspects of a language. எனவே பேசவும் புரிந்து கொள்ளவும் அதேபோல் எழுதவும் படிக்கவும் ஒரு மொழியின் இரண்டு அம்சங்கள். In order to learn communication Hindi, you need the following. Number 1, a time schedule. That is, weekly how many hours you can allot to learn the language. Make a weekly schedule based on that. தொடர்பு ஹிந்தி கற்றுக்கொள்ள உங்களுக்கு பின்வருபவை தேவை. எண் 1, நேர அட்டவணை. அதாவது வாரந்தோறும் நீங்கள் எத்தனை மணி நேரம் மொழி கற்பதற்கு ஒதுக்க முடியும், அதன் அடிப்படையில் வாராந்திர அட்டவணை உருவாக்கவும். நம்பர் 2, your dedication. Your dedication towards learning the language will ease the learning process. உங்கள் அர்ப்பணிப்பு. கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் செய்யும் அர்ப்பணிப்பு கற்றல் செயல்முறையை எளிதாக்கும். நம்பர் 3, continuity of learning process. Once you have engaged in learning, you should not make a breakthrough that may cause to occur a stoppage in the learning process. கற்றல் செயல்முறையின் தொடர்ச்சி. ஒரு முறை நீங்கள் கற்றலில் ஈடுபட்டுவிட்டால் நீங்கள் ஒரு இடையூறு செய்யக்கூடாது. இது கற்றலின் ஒரு இடைநிறுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். There are 3 levels of learning. Number 1, beginner. Number 2, intermediate. நம்பர் 3, அட்வான்ஸ்டு. கற்றலில் 3 நிலைகள் உள்ளன. 1, தொடக்கக்காரர். 2, இடைநிலை. 3, மேம்பட்ட. Of course, you need a tutor to learn the language as a beginner, so that you can learn to understand the language and start to speak without mistakes. ஒரு தொடக்கக்காரராக மொழியை கற்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஆசிரியர் தேவை. நீங்கள் புரிந்து கற்றுக்கொள்ளலாம் மற்றும் மொழியை தவறில்லாமல் பேசவும் முடியும். First of all, you should understand the meanings of parts of speech such as noun, pronoun, verb, adjectives, adverb, conjunctions, preposition and interjection. So also the vocabulary such as interrogatives, words of places, words of quantities, words of manners, weekdays, numbers, colors, food names, etc. முதலில் நீங்கள் பேச்சு பாகங்கள் அர்த்தங்களை, பெயர்ச்சொல், பிரதிப்பெயர், வினைச்சொல், உரிச்சொற்கள், வினையுரிச்சொல், இணைத்தல், முன்னுரை மற்றும் இடைச்சொல் போன்றவை புரிந்து கொள்ள வேண்டும். கேள்வி வார்த்தைகள், இடங்களின் வார்த்தைகள், வார நாட்கள், எண்கள், நிறங்கள், உணவுப் பெயர்கள் முதலிய
சொல்லகராதியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Tenses play a very important role in Hindi communication. You can learn the tenses very easily if you study it step by step. Imperative forms are also very useful in communication. Moreover, listening of Hindi conversation for 30 minutes to 1 hour daily or as per your schedule will help you to understand the language and also to enhance your speaking skills. ஹிந்தியில் காலங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நீங்கள் அதை படிப்படியாக படித்தால் மிக எளிதாக நீங்கள் காலங்களை கற்றுக்கொள்ளலாம். கட்டாய வடிவங்கள் தகவல் தொடர்புகளில் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை தினசரி அல்லது உங்கள் அட்டவணைப்படி ஹிந்தி உரையாடல் கேட்பது உங்கள் பேசும் திறனை அதிகரிக்க உதவும், மொழியையும் புரிந்து கொள்ள உதவும். Viewers and my dear students, if you wish to learn more about the basics of spoken Hindi and its step-by-step rules, please read lesson number 1 to 4. The link is given in the description. Thanks for watching. பார்வையாளர்கள் மற்றும் என் அன்பான மாணவர்களே, பேசும் ஹிந்தியின் அடிப்படைகள் பற்றி மற்றும் அதன் படிப்படியான விதிகள் நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் எங்கள் பாடம் எண் 1 முதல் 4 வரை படிக்கவும். இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்ததுக்கு நன்றி.